வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள். கன்னி ராசி நேர்களே, கண்ணியத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக பல போராட்டங்களை மனப்போராட்டங்களை, உள்ள போராட்டங்களை, உள்ள குமுறுகளை, பலவிதமான சோதனைகளை சந்தித்து சாதிக்க துடிக்கும், உயர்ந்த நிலைக்கு செல்ல துடிக்கும் ஒரு அற்புதமான யோகத்தை பெறப்போகின்ற கன்னிராசினியர்கள், உங்களுக்கு இந்த வார பலன்கள் ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி கீர்த்திகை கோகுலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகங்கள், தெய்வீக சக்தி கொண்ட நாட்களோடு இந்த வார பலன்கள் உங்களுக்காக 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இப்ப ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, குழப்பங்கள், சச்சரவுகள், குடும்பத்தில் சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, உத்தியோகத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, திருமண வாழ்க்கை, கன்னிராசி திருமண வாழ்க்கை திருமண தடை, பிள்ளைகளால் பலவிதமான துன்பங்கள், பிள்ளைகளுடைய முன்னேற்றங்கள் தடைபடுவது, பிள்ளைகளால் தேவையில்லாத விரயங்கள், உடன் பிறந்தவர்களால் பலவித துன்பங்கள், பலவித செலவுகள், பல சச்சரவுகள், இதெல்லாம் கடந்த காலத்தில் எத்தனையோ விதமான துன்பங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் சந்திச்சு அதுக்கு ஒரு விடிவாலம் ஏற்படுமா அப்படின்ற நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலம். இப்போ வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்கு, வர்ற காசு எங்கே போகுதுன்னு தெரியல. அப்படின்னா இந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடியது விரயஸ்தானம். தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத வைத்திய செலவுகள் இருந்தாலும் ஒரு புறம் இந்த உத்தியோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் நல்ல ஒரு நல்ல குரு அந்த இடத்துல இருக்கிறார், நல்லா தான் இருக்கிறார். ஆனால் பிரச்சனைகள் தான். உத்தியோகஸ்தானத்தில் இவர் வேலை பார்க்குற ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், பதவி ஸ்தானத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனைகள் அதிகம். சில பேர் ஏன்டா உத்தியோகத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு கூட வரும். ஆனால் நிறைய கன்னிராசிக்கு ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த மதிப்பு மரியாதை உத்தியோகம் என்பது நிச்சயமாக உண்டு. நல்ல பதவி யோகம் உண்டு, செல்வ யோகங்கள் உண்டு. பிரச்சனை தீரலையாங்க, தீரும். ஆடி மாதத்தின் இறுதி மாதம் அனைத்து பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல நேரம். இப்போ உங்களுக்கு கன்னிராசிக்கு 4-7 குரு பகவானும் 2-9 சுக்கிரன் வலிமை, தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் நல்ல பதவி யோகம், அரசாங்க பதவி யோகம், செல்வம், பொன் பொருள் செல்வங்கள் சேரக்கூடிய யோகம், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய யோகம்,
நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம் இதெல்லாம் இருக்குது, சிறப்பாக இருக்குது. அடுத்து ஒரு இடம் விட்டு இடம் மாறி கல்வி கற்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்கு உண்டு. இடம் விட்டு இடம் மாறி கல்வி யோகம் சிறப்பாக உண்டு. மூத்தவர்களால், உடன் பிறந்தவர்களால், மூத்தவர்களால், உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள், கூட பிறந்த முன்னோர்களாலும் சகோதரர்களாலும் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பூர்வீக பிரச்சனைகள், இதையெல்லாம் நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு நிலை. காலச்சக்கரத்தின் 1-8க்குரியவன் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்க. அதெல்லாம் அப்ப ஒரு முடிவுக்கு வருது, மாற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கன்னிராசியை பொறுத்தளவு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், ஆக தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு. 2 வித வருமானங்கள், ஒன்றுக்கு 2 வருமானம், ஒரு பக்கம் உத்தியோகத்தில் இருந்தால் ஒரு பக்கம் வியாபாரம். 2 விதமான லாபங்கள் பெறக்கூடியவர்களும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 2 விதமான தொழில் பார்க்கிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் வரவுக்கு செலவுக்கும் பிரச்சனைகள், இந்த காசு தூக்கி அதில் போடுறது, அந்த காசு தூக்கி இதில் போடுறது, வரவுக்கும் செலவுக்கும் பிரச்சனை, முன்னேற முடியல, தடைகள் இருக்கு, விரயங்கள் ஆகுது அப்படின்ற இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக ஒரு மாற்றம். இந்த ஆடியின் இறுதி வாரமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம், ஒரு முன்னேற்றமான காலம். கன்னிராசிக்கு தசம கேந்திரத்தில் குரு சுக்கிரன், அதாவது 2 செல்வ களஞ்சியங்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. கும்பத்தில் சனி ராகு இருப்பதால் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு எடுத்த காரியமெல்லாம் வெற்றிவிடும். நல்ல அதிகாரத்துவமான பதவி பெறக்கூடிய நல்ல யோகமும் ஏற்படும். ஒரு இடமாற்றத்தினால் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதுல சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆடி இறுதி வாரமான இந்த காலங்கள் பலவிதமான தெய்வ பலத்துடன் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அறிகுறிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது, வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் பாருங்கள், இந்த வார கடைசிக்குள்ள உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நல்ல அறிகுறி தென்படும். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் சேர்க்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் தென்படும். நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை, வேலை, உத்தியோகம், வருமானம், திருமணம், புத்திரத்தினுடைய உயர்வு, புத்திர பாக்கியம், புத்திரத்தினுடைய உத்தியோகம், திருமணம் அனைத்தும் சிறப்புப்படக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைந்திருக்கிறது. இது பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு பொது பலன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம், உங்கள் பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கார். உங்கள் ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். இப்போ அந்த தசாபுத்திக்கும் இப்போ இங்கே சொல்லப்படுகின்ற தற்காலிக கோச்சார கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும். அப்படி சம்பந்தம் ஏற்பட்டால் தான் உங்கள் சிறந்த பலன்கள், யோக பலன்கள் நிச்சயம் நடக்கும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தையும் பார்த்துக்கிறணும் அப்படின்றது தான் ஒரு சிறந்த விளக்கம். அப்போ கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல எதிர்காலத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் டைம். உங்கள் குடும்பத்தோட மனைவி மக்களோட அமைதியாக உட்காந்து தெளிவாக தெரிஞ்சுங்க. நான் பலன் சொல்லும்போது நீங்கள் அனுப்பின ஜாதக காப்பியை உங்கள் முன்னாடி வச்சுக்கணும். என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஒவ்வொரு விளக்கமாக கொடுப்பேன். இப்படி ஒரு விளக்கு நான் எங்கேயுமே கேட்டதில்லைன்னு எல்லாருக்கும் பெருமையாக சொல்லணும்.
நல்ல ஆளை பார்த்தோம்டா அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். பிரம்மசாஸ்திரத்தை சரியாக முறையாக அதை கணித்து சொல்லும்போது நிச்சயமாக பலன் சரியா இருக்கும். இறைவனால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில்தான் தவறு ஏற்படுகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஆக உங்கள் சந்தேகங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கி ஒரு டைம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மனால் சித்தர்களால் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.